சென்னையில் முதன்முறையாக மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்பின் பேருந்தில் ஏறி பார்வையிட்டு அதன் சிறப்பம்சங்களை கேட்டறிந்தார். சென்னை வியாசர்பாடியில் 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பேருந்துகளின் எரிபொருள் இயக்க செலவுகளை குறைக்கும் வண்ணம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் முதற்கட்டமாக சென்னை மாநகரில் 207 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 120 புதிய மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் பணியாளர்களுக்கு ஓய்வறை, பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கட்டிடம் உள்ளிட்டவை 47 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட வியாசர்பாடி பணிமனையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மின்சார பேருந்து சேவையில் தாழ்தள பேருந்துகளில் இருப்பது போல மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கான சாய்தள வசதி, சிசிடிவி கண்காணிப்பு, GPS உதவியோடு அடுத்த பேருந்து நிறுத்தத்தை தெரிந்து கொள்ளும் வசதி உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மின்சார பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின் முதலமைச்சர் பேருந்தில் ஏறி பார்வையிட்டு அதன் சிறப்பம்சங்களை கேட்டறிந்தார். மொத்தம் 45 வழித்தடங்களில் மின்சார பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருந்தாலும் இன்று வியாசர்பாடி பணிமனையிலிருந்து 11 வழித்தடங்களில் 120 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.